ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ராக்கர்ஸ். என் பேர் முன்னு. இது வரைக்கும் நீங்கள் டெக் ராக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ஹிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம விவோ U1 இந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொபைலை அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலுக்கு என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சிம் எஜெக்டர், ஆஸ் யூஷுவல் புக்லெட், ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. USB போர்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் கலரில் கிடைக்குது. ஸ்டாரி பிளாக், ப்ளூ மற்றும் பார்த்தீங்கன்னா ஆரோரா ரெட். நான் வந்து இந்த ஆரோரா ரெட் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் பேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல கிளாஸி லுக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வேரியன்ட் பார்க்கும்போது இந்த மொபைல் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் கிடைக்குது. 3GB ரேம் மற்றும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையும், 3GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடையும், இதை தவிர்த்து 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்க மாதிரி இந்த மொபைல் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மொபைலோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.2 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:9 கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 720x1520 பிக்சல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயோட இந்த மொபைல் கிடைக்குது. ஸோ விவோ U1 கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 8.10 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.95 GHz ஸ்னாப்ட்ராகன் 439 ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபன் டச் OS 4.5 ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் சொல்லலாம். ஸோ விவோ U1 கேமரா பற்றி பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் 13 MP மற்றும் 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 2 MP கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெப்த் சென்சார் ஆக்ட் பண்ணும். அதில் வந்து நீங்கள் போர்ட்ரேட் மோடில் இந்த பொக்கே எஃபெக்டோட ஃபோட்டோஸ் எடுக்கணும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கேமராக்குள்ளே போய் பார்க்கலாம் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ISO ஆப்ஷன்ஸ், ஷட்டர் ஸ்பீடு, ஒயிட் பேலன்ஸ் இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் பனோரமா ஷாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் பியூட்டி கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஃபோட்டோஸ் அண்ட் AR ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் தேவைன்னா நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த முன்பக்க கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP வருது உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கலாம், ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது என்னோட கருத்து பிரகாரம். பின்பக்க கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. முன்பக்க கேமராவில் ஃப்ளாஷ் கிடையாது. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ், டச் ஃபோக்கஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மொபைல் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பேட்ரி. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4030 mAh வருது. ஸோ இந்த விலைப்பட்டியலில் இந்த மாதிரி ஒரு பேட்டரி கொடுக்குறது உண்மையிலேயே ஒரு சிறந்த விஷயம்தான். சென்சார்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் சென்சார், ஆக்சலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி சென்சார், லைட் சென்சார்னு நிறைய சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா மொபைலோட பின்பக்கத்தில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் இருக்குது நல்லா. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் சென்சாரும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். இந்த மொபைல் என்னென்ன காரணங்களுக்காக வாங்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் முதல்ல விலை பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் 8000 ரூபாயிலிருந்து 8400 ரூபாய்க்குள்ளே இருக்கும் இந்தியாவுக்கு வரும்போது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4030 mAh கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க AI தொழில்நுட்பத்தோட. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் மெமரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க வித் டூயல் சிம்மோட. ஸோ இந்த காரணங்களுக்காக இந்த மொபைல் வாங்கலாம். ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா
ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.